வணக்கம். இந்த சம் பாருங்க. இந்த பேட்டர்ல அடிக்கடி கொஸ்டின் கேட்டே இருக்காங்க. இரு எண்களின் மீ போவா 11 மற்றும் அவற்றின் மீசீமா 693. ஓர் எண் 77 எனில் மற்றொரு எண் என்ன? அதாவது ரெண்டு நம்பர்ஸ்னுடைய HCF 11, LCM 693. அந்த நம்பர்ல ஒரு நம்பர் 77, இன்னொரு நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி சம் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு மேத்தமெட்டிக்கல் ரூல் இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது என்னன்னா, இரு எண்களின் பெருக்கல் பலனானது அவற்றின் மீசீமா மற்றும் மீப்பேவா ஆகியவற்றின் பெருக்கல் பலனுக்கு சமமாக இருக்கும். அதாவது ஏபின்னு ரெண்டு நம்பர் இருக்குது அப்படின்னா, ஏ இன்ட்டு பி அதோடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா, அந்த ரெண்டு நம்பர்னுடைய ஏபியினுடைய எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப் அது ரெண்டையும் பெருக்கினா எவ்வளோ இருக்குமோ அந்த வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ பாருங்களேன், இதில் ஒரு நம்பர் 77 நம்ம கொடுத்துருக்காங்க. இப்போ ஏ வந்து 77 வச்சுக்குவோம், பி வந்து நமக்கு வேணும், இன்னொரு நம்பர்னுடைய வேல்யூ நமக்கு வேணும். 77 இன்ட்டு பி ஈக்குவல் டு அதோடைய எல்சிஎம் கொடுத்துருக்காங்களா 693, HCF 11. இது ரெண்டையும் பெருக்கணும்னா அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம பி மட்டும் வேணும். இந்த 77 அந்த பக்கம் இங்கே மல்டிப்ளிகேஷனாக இருக்கிறது, அந்த பக்கம் போனால் டிவிஷன் ஆகும். ஸோ இது கீழே வந்துடும். இது நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா 11 77 அடித்தோம்னா 7 11 77. இந்த 7 693 அடிக்கலாம். 9 63, மீதி 6 இருக்கும். இந்த 3 63, இன்னொரு 9. ஸோ 99 இன்ட்டு 7 693. சி தாங்க ஆன்சர். இந்த ரூல் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இப்படி மாற்றி மாற்றி கேட்பாங்க, நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம்.